கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஒரு அறிக்கை ஜெபமாய் நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அநேக விதமான அறிக்கை ஜெபங்கள் உண்டு. இதிலே இந்த நாளில் நாம் ஜெபிக்க இருப்பது, நாம் அவருடைய பிள்ளை என்பதை சொல்லி நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிற பொழுது, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இது தேவன் பாராட்டின கிருபை என்று நமக்கு வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1 நாம் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் எத்தகைய அன்பு கூர்ந்து இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமாம். ஆக இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது நாம் பிதாவுடைய தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக நாம் இணைக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஹல்லேலூயா ஒரு உரிமையை பரலோகம் நமக்கு தருகிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் வைத்த அந்த அளவில்லாத அன்பு, நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று பரலோகம் நம்மை அங்கீகரித்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஒரு புதிய அடையாளம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாக நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரோமர்கள் நிருபம் 8:17 இதைத்தான் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வாரிசுகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. பிரியமானவர்களே, ஆக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை காப்பது போல தேவன் நம்மை காத்து வழி நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 1:12 இப்படி சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நாம் இரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல. பிரியமானவர்களே, நாம் தேவனால் பிறந்தவர்கள். நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பொல்லாங்கன் நம்மை தொடான் பாருங்கள். பிரியமானவர்களே, பொல்லாப்பு நம்மை தொட முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுக முடியாது. சத்துருக்கள் நமக்கு மேலாக எழும்ப முடியாது. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காக பரலோகம் இறங்கி செயல்படும். பிரியமானவர்களே, என் தேவனுடைய பலத்த கரம் நம்மேல் வந்து அமருகிறது. எங்கெல்லாம் நமக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிறானோ அங்கெல்லாம் என் தேவ வல்லமை இறங்கி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறது. நம்முடைய சத்துருக்களை முற்றிலுமாய் அழித்து போடுகிறது. காரணம், பிரியமானவர்களே, நான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். முன்பு நான் அந்நியனாக இருந்தேன், பரதேசியாக இருந்தேன், பாவியாக இருந்தேன், அநியாயத்துக்கு இடம் கொடுத்தவனாக இருந்தேன், நான் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ கல்வாரி சிலுவையில் எனக்காக இயேசு சிந்தின இந்த இரத்தத்தின் மூலமாக நான் குற்றமற்றவனாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், பிரியமானவர்களே, உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக நான் பிறந்திருந்தாலும், என் தாயின் கருவில் நான் உற்பத்தியாயிருந்தாலும், இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, அவரை என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறபடினாலே, நான் இப்பொழுது தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவைகள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
கர்த்தரால் பிறந்த நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, விசுவாசித்தார்களோ, அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆக உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14-16 நம்மால் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமாம். நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கலாத்தியர் 3:26 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று மீண்டும் மீண்டுமாக வேதாகம் நமக்கு உறுதிப்படுத்தி கோருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பனை பார்த்து அவனுடைய பிள்ளையை நோக்கி, இந்த பிள்ளை தகப்பனை போலவே இருக்கிறது, அவனுடைய சாயலை போலவே இருக்கிறது, அவனுடைய முகஜாடை இவனுக்குள் இருக்கிறது, அவனுடைய நடவடிக்கை இவனுக்குள் இருக்கிறது என்று எப்படி சொல்லுவார்களோ அதுபோல கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இது கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்திருக்கிறோம் என்று கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய சாயலுக்கொப்பாக நாம் மாறி இருக்கிறோமாம். ஆக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே சொல்ல ஆரம்பியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. ஆக பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, தீங்கு ஒருபோதும் எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும் எனக்கு முன்பாக. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எரிகோக்கள் வந்தாலும் விழுந்து போகும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். காரணம், நான் அவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மகள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மகன். ஐயோ ரிபா கரதலபோ ஷபலபரதியான் துனதுபி சொல்லி பாருங்க, நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் இயேசுவின் பிள்ளை என்கிற அதிகாரம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே, விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன் ராஜா, நான் உம்முடைய பிள்ளை, நான் இனி தனிமையானவன் அல்ல, என்னை நேசிக்கும்படி பரமபிதா எனக்கு உண்டு, என்னை நேசிக்கும்படி இயேசு இரட்சகர் எனக்கு உண்டு. நான் பயத்தின் பிள்ளை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தோல்வியின் பிள்ளை அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி எடுக்கும் பிள்ளை, ஜெயம் எடுக்கும் பிள்ளை. நான் சாபத்தின் கீழ் இல்லை இப்பொழுது. அல்லேலூயா. காரணம், நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரனாக நான் மாறிவிட்டேன். என் கடந்த காலம் என்னை கட்டுப்படுத்த முடியாது, என் பாவங்கள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தமானது, என் குடும்பம் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது, என் எதிர்காலம் தேவனுடைய கைகளில் உள்ளது. எந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது, எப்படிப்பட்ட தீய சக்தியும் என்னை நெருங்க முடியாது, எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமாக இனி வாய்க்காது. காரணம், நான் இயேசுவின் பிள்ளை. கிறிஸ்து எனக்கு முன்பாக சொல்லுகிறார், என் வழிகளை செவ்வைப்படுத்தும்படிக்கு அவர் என்னை நடத்துகிறார், என்னை அவர் காத்து கொள்ளுகிறார், என்னை அவர் உயர்த்துகிறார். ஓ ரிபா கரதலவோ ஷக்கலரியான் துனதிபி. வாய்களை திறந்து இந்த அறிக்கை ஜபத்தை சொல்லி பாருங்கள், என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். இன்று முதல் நான் பயத்தோடு அல்ல, நான் விசுவாசத்தோடு நடப்பேன். அல்லேலூயா. இந்த நாள் முதல் கொண்டு நான் கண்ணீரோடு அல்ல, இனி நம்பிக்கையோடு நான் இருப்பேன். இனி நான் தோல்வியோடு ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன், நான் வெற்றியோடு ஒரு வாழ்க்கை வாழ்வேன், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன். நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனால் நேசிக்கப்படுகிறவன், என் இயேசுவால் நான் மன்னிக்கப்பட்டவன், என் கிறிஸ்து இயேசுவால் நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவள். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நான் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவன்.
என் வாழ்க்கையில் என் தேவனுடைய திட்டம், அதாவது என்னுடைய பரம தகப்பனுடைய திட்டம் என் மேல் நிறைவேறும். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாய்களை திறந்து சொல்லி பாருங்கள். இந்த அறிக்கை ஜெபத்தில் என்னோடு இணைந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆக அல்லேலூயா, நான் இயேசுவின் பிள்ளை என்பதை நான் அறிக்கை செய்வேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி நான் பரலோகத்தை நோக்கி பேசுகிற பொழுது பரலோகம் எனக்கு பதில் கொடுக்கும், எனக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா. காரணம் நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. தைரியமாக நின்று நான் அப்பா பிதாவே என்று நான் கூப்பிடுகிறேன். என் சத்தத்துக்கு பரலோகம் அங்கீகரிக்கும். என் பிதாவாகிய தேவன், என் பரம தகப்பன், அல்லேலூயா, பரம தகப்பன் எனக்கு பதில் கொடுப்பார், எனக்கு செவி கொடுப்பார். என் ஜெபம் கேட்கப்படும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். இதே வல்லமையுள்ள நாமத்தை நான் பாதாளத்தில் பேசுகிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கும். எனக்கு விரோதமாக அல்லேலூயா எவ்வளவு பெரிய கூட்டங்கள் எழும்பினாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் தானே பாதாளங்கள் நடுநடுங்கும். பாதாளம் எங்களை கண்டு பயப்படும், பிசாசுகள் என்னை கண்டு பயப்படும். காரணம் நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. பொல்லாத பிசாசே, இனி என் பக்கத்திலே நீ வர முடியாது, என் அருகில் நீ நெருங்க முடியாது. காரணம் நான் இயேசுவின் மகள், இயேசுவின் மகன், அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி. ஆக என்னை தொட முடியாது, என் அருகில் நெருங்க முடியாது. ஓ ரிபா கரதலபோ ஷபலபரதியான் சொன்னதுவி. என்னை சுற்றிலும் தேவ வல்லமை இருக்கும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் எனக்கென்று பாதுகாப்பாக இருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவோடு கூட இருப்பது போலவே என்னோடு கூடவும் தேவ தூதர்கள் இருப்பார்கள். என்னை சுற்றிலும் தேவ மகிமை இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும். காரணம் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. அறிக்கை செய்யுங்கள் பிரியமானவர்களே, தைரியமாக பேசுங்கள். இனி என் வாழ்க்கையில் சாபமல்ல, என் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும். அல்லேலூயா. இனி நான் தரித்திர வாழ்க்கை அல்ல, நான் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையை வாழ்வேன். இனி நான் வியாதியின் படுக்கையில் அல்ல, நான் ஆரோக்கியத்தோடு கூட இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி நான் அங்கும் இங்குமாய் சுற்றி திரிந்தவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். காரணம் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை ராஜா, நான் உம்முடைய பிள்ளை சுவாமி. இயேசுவே, நீர் என் மேல் வைத்த அன்பை நான் அறிவேன், நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் அறிவேன். சொல்லுங்க பிரியமானவர்களே. இயேசுவே, கல்வாரி சிலுவையில் நான் அதை கண்டேன், கல்வாரி சிலுவையில் நான் அதை கண்டேன். நீர் என் மேல் வைத்த அளவில்லாத அந்த அன்பை, அந்த அகாப்பை அன்பை நான் கண்டேன். அல்லேலூயா. எவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பிதா என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தன் சொந்த குமாரனையே கொடுத்தாராம். காரணம் நான் பிள்ளையாய் மாறும்படிக்கு, பிள்ளை என்கிற அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அல்லேலூயா, புத்திரனாய் நான் வெளிப்படும்படிக்கு. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறாராம். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் அல்லேலூயா உங்க ஆவியோடு இணைந்து அவர் சொல்லுகிறாராம், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். ஆகவே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்
வெளிப்படும்படிக்கு அல்லேலூயா சொல்லுங்க வாய்களை திறந்து. இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறாராம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். என்ன சொல்லி உதவி செய்கிறாராம்? நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அறிக்கை ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா சொல்லி பாருங்கள். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். ஆக நான் பயப்படேன், அஞ்சிடேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. காரணம் நான் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நானே கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, நானே கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை, நானே கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தகப்பன் சர்வ வல்லவர், என் தகப்பன் யூத ராஜ சிங்கம். இந்த பூமியிலே நான் சிங்கமாக இருக்கிறேன். சொல்லி பாருங்க. ஓ ரிபா கரதலபோ ஷபலபர கலதியான் சுனதிபே. ஹல்லேலூயா. என் தேவன் ராஜாதி ராஜா அவர். நான் இந்த பூமியில் ராஜாவாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால பாவங்களற கழுவி என்னை ராஜாக்களாய், என்னை ஆசாரியனாய் அழைத்திருக்கிறார் என்று ஹல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிக்கிறது போல. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த பூமியில் நான் ராஜாவாக இருக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறபடினாலே, என் தகப்பன் ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியினாலே நான் இந்த பூமியில ராஜாவாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆளுகை செய்வேன். இனி பிசாசே நீ என்னை ஏமாற்ற முடியாது, நீ என்னை பயமுறுத்த முடியாது, என் சரீரத்தில் வியாதியை கொண்டு வர முடியாது, எனக்கு எதிராக நீ எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது. காரணம், நீ தோற்று போவாய், நீ அழிக்கப்பட்டு போவாய். நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. அண்ட சராசத்தையும் படைத்த சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. ஆக என் முன்னே நிற்பதற்கோ என் அருகில் வருவதற்கோ உனக்கு எந்த தகுதியும் எந்த அனுமதியும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து இருக்கிறார். காரணம், நான் அவருடைய பிள்ளை. அவருடைய கண்மணிக்குள் என்னை வைத்து பாதுகாக்கிறாராம். காரணம், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தினாலே இப்பொழுதே இந்த அறிக்கை ஜெபத்தை நான் ஏறெடுக்கிற இந்த நேரத்தில் தானே சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிசாசே, என் அருகில் நீ வர முடியாது. பலவீனம் என்னை நெருங்க முடியாது. எந்த வியாதியும் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு இருளும் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் என் மேல் வந்து தங்கும். என் மேல் அவருடைய மகிமை தங்கும். ஹல்லேலூயா. என் பட்சத்தில் அவர் இருப்பார். என் வலது பட்சத்தில் அவர் இருக்கிறார். எனக்கு முன்னும் இருக்கிறார், பின்னும் இருக்கிறார். சொல்லி பாருங்க. வலப்பக்கம் இருக்கிறார், இடப்பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னுமாக என் இயேசுவே இருக்கிறார். காரணம், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் அவருடைய சொந்த குமாரனாய் இருக்கிறேன், சொந்த குமாரத்தியாக இருக்கிறேன். ஆக நான் பயப்படேன், நான் பயப்படேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த அறிக்கை ஜெபத்தை கேட்ட, வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு நான் இயேசுவின் பிள்ளை என்று யாரெல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கிறார்களோ, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க என் தேவன் அவர்கள் இருதயத்தில் நீர் பேசுவீரப்பா. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை என்கிற உறுதிப்பாட்டை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஹல்லேலூயா இந்த புத்திர சுவிகாரம் எனக்கு உண்டு என்கிற நம்பிக்கை அவர்கள் இருதயத்தை அப்பா நிரப்புகிற பொழுது சத்துரு கண்டு பயப்படுகிறான். பிசாசு விலகி போகிறது. பொல்லாப்பு நெருங்காது. எந்த ஒரு தீங்கும் ஹல்லேலூயா பிள்ளைகளை விட்டு விலகுகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அறிக்கை ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீரப்பா. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக என் தேவன் மகிமையான காரியங்களை செய்வீர் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட ஒவ்வொருவரையும் உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.